நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரம்பூய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயஸ் சர்வே பராம் சித்திமிதோ கதாக சத்தம் ரஜஸ்தம குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்ரந்தி மகாபாஹோ தேஹே தேகினம் அவ்வயம். சத்தம் ரஜஸ் தமசுன்னு முக்குணங்கள். அந்த முக்குணங்களால் தான் அர்ஜுனா அத்தனை ஆபத்து. அதுதான் இந்த சரீரத்துக்குள்ளே ஒன்றை போட்டு போட்டு தளப்படுத்தி வைக்கிறது. அது என்னது என்ன பண்ணுறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். கேட்டுக்கோ, அதில் சத்தம் ரஜஸ்தம குணாக பிரகிருதி சம்பவாக. இந்த பிரகிருதியோட சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது சத்தம் ரஜஸ்தமஸ். அதிலே தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. எப்போ சத்தகுணம் இருக்குன்னாலும் தெளிவாக இருப்பேன், சுகமாக இருப்பேன், திருப்தியாக இருப்பேன், ஞானம் நன்னா பழிச்சுட்டு இருக்கும். ஆனால் சுகத்தை கொடுத்தே உன்னை சம்சாரத்தில் அழிச்சிடும். அடுத்தது ரஜஸ் இருக்கே, ரஜோ ராகாத்மகம் வித்தி. ஆசை நிறையா இருக்கும், பேராசை கோபம் எல்லாம் வரும். திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன் நிபத்னாதி கௌந்தேய. அதனால் அந்த ஆசையோட இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ண இதை பண்ணணும் எத்தோ ஆசையிலேயே நீ மறுபடியும் சம்சாரத்தில் உழலுவாய். தமஸ்தத் அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினம். இதுக்கு மேலே தமோ குணம் இருக்கே, தூக்கம், சோம்பல், பதட்டம், கவனக்குறைவு, இதெல்லாம் தமோ குணம். இதுவும் ஒன்று சம்சாரத்துக்குள்ளே தான் அழுத்தும். சத்வாது சஞ்சாயத்தே ஞானம் ரஜசோ லோபயேவச்ச பிரமாதமோகௌ தமசா பவதோ அஜ்ஞானமேவச்ச. இதில் சத்தகுணத்தை வளர்த்துக்கணும், ரஜோகுண தமோ குணத்தை தாழ்த்தணும்னு புரிந்துகொள். முக்குணத்தை பற்றியும் 14வது அத்தியாயத்தில் தெரிவித்தார். 15வது அத்தியாயம் வந்தது தான் புருஷோத்தமன் என்பதை வெளியிடுகிறார். அச்சின்மிஸ்ராத்து விசுத்தாச்ச சேதனாத்து புருஷோத்தமஹா. இந்த சம்சாரி ஜீவனை காட்டிலும் முக்த ஜீவனை காட்டிலும் என் மிக உயர்ந்த நித்தியாத்மாவை காட்டிலும் நான் சிறந்தவன். ஊர்தமூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்வயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத சவேத வித். நான் இப்போ ஒரு அஸ்வத்த மரத்தை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோ. நான் சொல்கிற மரத்துக்கு வேர் மேலே இருக்குது, கிளை கீழே இருக்குது. இப்படி பார்த்ததே கிடையாது சுவாமின்னா. நான் சொல்கிற மரம் சம்சாரங்கிற மரம். இந்த மரத்துக்கு வேர் சத்தியலோகத்தில் இருக்குது, அதனால் அங்கே தான் இருக்குது, அவர் தான் படைச்சார். கிளை கீழே இருக்குது, நம்மளாம் இங்கே தான் பிறந்திருக்கோம். இந்த மரத்தை வெட்டினா தான் சம்சாரம் போகும். எதை வச்சுன்னு வெட்டணும்? கத்தி இருக்கான்னா. கோடரி இருக்கு அர்ஜுனா, வாங்கித்தரேன். எது தெரியுமோ கோடரி? கடையில் கிடைக்காது. வைராக்கியம் தான் கோடரி. வைராக்கியங்கிற கோடரியால் ஓங்கி போட்டியானா தான் சம்சாரங்கிற மரம் போகும். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா ததப்பதம் தத் பரிமார்கித்தவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயா. அந்த வைராக்கியங்கிற கோடரியால் போட்டியானா சம்சாரங்கிற அஸ்வத்த மரம் விழுந்துடும். அது விழுந்தா என்னை அடைகிறான், அவன் திரும்ப வருவதில்லை. அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது தெரியுமா? நதத் பாசயத்தே சூர்யா நசாங்கோ ந சசாங்கா ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதுதான் சூரிய சந்திரர்கள் கூட பார்க்காத லோகம். பிரம்மா பார்த்ததில்லை. ரஜோ ராகாத்மகம் வித்தி, ரஜஸை தாண்டிருக்கு. அத்தியற்கானல தீப்தம் தஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனா தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா. தமசை தாண்டினது, ரஜஸை தாண்டினது. அந்த லோகத்தை ஒருத்தரும் பார்த்தது கூட கிடையாது அர்ஜுனா. அதை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. மமாம்பயம் சஹா ஜீவலோகே. என்னிடத்துல யார் மிகுந்த பக்தியோடு இருக்கிறானோ அவன்தான் அடைகிறான். நான் எங்கெங்கெல்லாம் இருக்கேன்னு சொல்கிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். நான் தான் உன் வயத்தில் இருக்கிற நெருப்பு. வயத்தில் இருக்கிற நெருப்புன்னா தளிகை பண்ணுற நெருப்புன்னு அர்த்தம். நம்ம புறத்தியார் நன்னா இருந்தால் படுறமே, அதை சொல்லலை அவர். புறத்தியார் யாரா நன்னா இருந்துட்டா உடனே வயர் எரியறதே, அந்த நெருப்பு இல்லை. இந்த நெருப்பு நன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஜாட்டராக்னின்னு பேர். நம்ம எத்தை சாப்பிட்டாலும் உள்ளேருந்து தெளிவு பண்ண மாட்டோமா? அகம் வைஸ்வானரோ பூத்வா பச்சாமியன்னம் சதுர்விதம். 4 விதமான அன்னத்தை நான் தான் தளிகை பண்ணுகிறேன். சர்வஸ்ஸச்சாஹம் ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்மிருதிஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம். அனைவருடைய ஹிருதயத்துக்குள்ளும் நான் தான் இருக்கேன். அவனுக்கு எது நினைவு வந்தாலும் என்னால், அவனுக்கு புதுசாக எது தெரிஞ்சாலும் என்னால், அவன் எதையானு மறந்து போயிட்டாலும் என்னால். சர்வஸ்ஸச்சாஹம் ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. வேதம் அனைத்தாலும் நானே சொல்லப்படுகிறேன். வேதம் என்ன சொல்லாமல் நில்லாது, வேதத்தினாலேயே நான் சொல்லப்படுகிறேன். கேள் அர்ஜுனா, துவாபிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹா அக்ஷர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதே. இந்த லோகத்தில் சரீரத்தோட கூட நீங்களாம் வாழ்ந்துருக்கீங்களே பத்த ஆத்மாக்கள். இந்த சரீரத்தை தொலைச்சிட்டு ஒருத்த மேல் லோகம் போகிறானே முக்த ஆத்மா.
அங்கேயே இருக்கிறானே அவன் நித்யாத்மா. இந்த 3 பேரை காட்டிலும் நான் உயர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கோ. பத்தனை காட்டிலும், முக்தனை காட்டிலும், நித்தியனை காட்டிலும் நான் உயர்ந்தவன். அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா. மற்ற பேரெல்லாம் எப்படிப்பட்டவா? அபுருஷர்கள், புருஷர்கள், உட்புருஷர்கள், உத்தர புருஷர்கள். நான் உத்தம புருஷன்கிறார். இவா எல்லார காட்டிலும் பத்தனை விட, முக்தனை விட, நித்தியனை விட நானே உயர்ந்தவன். உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்வய ஈஸ்வரா. இந்த உலகத்தனைத்து நானே தாங்குகிறேன். யோ மாமேவ அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமன். சந்தேகத்துக்கிடமில்லாமல் என்னை புருஷோத்தமன் யார் தெரிஞ்சுக்கிறானோ சர்வவித் பஜதிமாம் சர்வபாவேன பாரத. அவன் அனைத்து படிகளாலும் பக்தி செய்தவன் ஆகிறான். அவனுக்கு அதுவே கடைசி பிறவி. அவன் மறுபடியும் பிறப்பதில்லை. என்னும் புருஷோத்தம வித்யா 15வது அத்தியாயத்தின் சிறப்பு. 4 பார்த்துட்டோம், 15 பார்த்துட்டோம். அவதார ரகசிய ஞானத்தோட பக்தி பண்ணாலும் கடைசி பிறவி. புருஷோத்தம வித்தை தெரிஞ்சுன்னு பக்தி பண்ணாலும் கடைசி பிறவி. அடுத்து 16வது அத்தியாயம் வந்தது. இதெல்லாம் புரிஞ்சுட்டு யார் இருக்கானோ அர்ஜுனா அவன் தேவன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம சாஸ்திரத்தை யார் மீறானோ அவன்லாம் அசுரன். இதை புரிஞ்சுக்கோ. இவன்லாம் தேவன், இவன்லாம் அசுரன். நீ யாரா இருக்கணும்? அர்ஜுனன் திருப்பி கேட்குறார். நான் யாருங்கிறது நீயே சொல்லிடு. 15வது அத்தியாயம் வரைக்கும் நீ தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஆறான்னு நீயே சொல்லு. அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா. யார் தெரியுமா அசுரன்? இப்படி பேசுவான் அர்ஜுனா. இதமத்ய மயா லப்தம் இமம் பிராப்சசே மனோரதம் இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இதுவரைக்கும் சம்பாதித்தது என்னால். என் விரோதிகளை ஒழிச்சது நான் தான். என் குடும்பத்தை நடத்துறது நான். என் வாழ்க்கை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது நான். இனிமேலும் என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுவேன். ஜகத்து அவனவனால் நடக்கிறது. இது எதற்கு ஈஸ்வரன் என்று பேசுபவன் அசுரன்னு புரிந்து கொள். அவன் சொல்லுவது ஈஸ்வரோகம் போகி ஆட்யா அபிஜனாவானஸ்மி. நான் ஈஸ்வரன், நான் அனுபவிக்க பிறந்தேன், சொத்துடையவன் நான் என்று ஆர் பேசுகிறானோ நெஞ்ச நிமிர்த்தரானே அர்ஜுனா, அவன் அத்தனை பேருந்தான். அவனுக்கு அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதஞ்ச சம்ஸ்கிருதாக. அகங்காரம், பலம், தர்ப்பம், பொறாமை, ஒரே செருக்கு இதெல்லாம் இருக்கிறவன் அசுரனாகிறான். அவர்களுக்கு நரகந்தான் கிடைக்க போகிறது. ய சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா நச சித்திமவாப்னோதி. சாஸ்திர விதியை மீறினாலே அசுரன். சாஸ்திரம் சொன்னபடி கேட்டால் அவன் தேவன். அர்ஜுனன் அழுதுண்டே கேட்டார். இப்போ 2வது தரம் சோகம் வந்துடுச்சு. முதல் தரம் சோகம் தட்டினார் தம் ததா கிருபையா விட்டம் அஸ்ரூபூர்ணாகுலேக்ஷன் ஆரம்பித்தார். 2வது ஸ்லோகம் நீ தேவனாரு அசுரனாருன்னு சொல்லியிருக்கே, என்னை எந்த கோட்டியில் சேர்த்தே? நான் தேவனா அசுரனா? அப்போ தான் கண்ணன் சொல்ல சம்பதன் தேவியும் அபிஜாதோசி பாண்டவ, கவலைப்படாதே நீ தேவன் தான். எப்படி கண்டுபிடிச்சு என்ன ஆகும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 15 அத்தியாயமா நானே பெரியவன் நானே பெரியவன் இத்தனை நாழியாக சொல்லிட்டு இருக்கேனோ இல்லையோ. அசுரனாக இருந்தால் இத்தனை நாழி கத்தி எடுத்துன்னு வந்திருப்பான். நீ வரலையோ இல்லையோ, நீ தேவனாக தான் இருக்கணும்ட்டார். அசுரனாக இருந்தால் நான் சொன்ன பெருமையை ஒத்துண்டே இருக்க மாட்டேனே அர்ஜுனா. நீ யாரு? நான் தான் உடனே கேட்க மாட்டானா? சம்பதந்தேவீம் அபிஜாதோசி பாண்டவ ஆசுரீம் யோனிம் ஆபன்னாக மூடாக ஜன்மனி ஜன்மனி மாம் அப்பிராப்யைவ கௌந்தேய ததோயான் ததமாம் கதின். ஒரு பிறவியில் அவன் அசுரனா பிறந்து பிறந்து என்னை அடையாமலே மறுபடியும் மறுபடியும் நரகத்தை அடைகிறான். சாஸ்திரத்தை ஒத்து நடக்கப்பார், சாஸ்திரத்தை மீறி நடக்க பார்க்காதே. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதம். ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறதுக்கு சாஸ்திரமே பிரமாணம். அதை புரிந்துகொள். உன் நடத்தை பிரமாணம் அல்ல, உன் நினைவு முக்கியமில்லை, சாஸ்திரம் ஆதாரம். அது சொன்னத்தை செய், சத்தகுணத்தோட செய், சாஸ்திரம் சொல்லித்துன்னு செய். 16வது அத்தியாயம் முடிந்தது. 17வது அத்தியாயம் வருது. அசாஸ்திரமாசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குணதா பிருதக். அசாஸ்திரம் எது சாஸ்திரத்தை மீறி நடத்தப்படுறதோ அதெல்லாம் ஆசுரம், எல்லாம் அசுரர்கள் பண்ணது. எது சாஸ்திரத்தை ஒத்து நடத்தப்படுகிறதோ அதை 3ஆ பிரிச்சுக்கணும். இது சத்தகுணத்தோடு நடக்கிறது, இது ரஜோகுணத்தோடு நடக்கிறது, இது தமஸோடு நடக்கிறது. இப்படின்னு இப்போ பிரிக்க போகிறார். 3 3 3 3ஆ. எது எது உனக்கு ஸ்ரத்தை இருக்கு பாரு அர்ஜுனா, அதை 3ஆ வச்சுக்கணும். நீ சாப்பிட்ற ஆகாரம் 3ஆ வச்சுக்கணும். நீ வணங்குற தேவத்தை 3ஆ வச்சுக்கணும். உனக்கு இருக்கிற சுகம் 3ஆ வச்சுக்கணும். அப்படின்னா சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம். சாத்விக ஸ்ரத்தே, ராஜச ஸ்ரத்தே, தாமச ஸ்ரத்தே. சாத்விக தேவத்தை, ராஜச தேவத்தை, தாமச தேவத்தை. சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம். என்ன ஒன்னொன்று 3 3ஆ பிரிச்சுடுற. இந்த 17 அத்தியாயம் முழுக்க எது சாத்விகமோ அதை செய், எது ராஜச தாமசமோ அதை செய்யாதே. இப்போ தானத்திலே பார்ப்போமே, நல்ல பேர் எடுக்கணும்.
தானம் பண்ணால் ராஜசம் விட்டார், கொடுக்குறமே அழுதுண்டே கொடுத்தா தாமசம் விட்டார். தானம் கொடுத்துட்டேனே, கொடுத்துருக்க வேண்டாமோ இப்படின்னு நினச்சேன்னா தாமசம். கொடுத்தேன், இதனால் நாளை கார்த்தால் பத்திரிகையில் பேர் வருமோ இல்லையோ இப்படின்னு சொன்னால் ராஜசம். சாஸ்திரம் கொடுன்னு சொல்லியிருக்கு, ஆனந்தமாக கொடுத்தேன், இது சாத்விகம். அப்போ இந்த மூணையும் பிரித்துக்கொள். ஆகாரத்தை பிரிச்சுக்கோ. எதெல்லாம் நன்னா பார்க்க நன்னா இருக்கணும், இனிப்பாக இருக்கணும், உள்ளே போனால் ரொம்ப நேரத்துக்கு நின்று நல்லது பண்ணணும். ஆயுஷத்த பல ஆரோக்கிய சுக பிரீதி விவர்தனாக ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா கிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக. அதெல்லாம் சாத்விக ஆகாரம். அது சரி, எது ராஜசம் அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். காட்டு அம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷவிதாகினாக ஆகாராக ராஜசேஷ்டாக துக்க சோகாமயப்பிரதாக. துக்கம் சோகம் ஏற்படுத்துகிற ஆகாரம் அப்படின்னால் அதிக உப்பு, அதிக துவர்ப்பு, அதிக காரம், அதிக சூடு, அதிக குளிர்ச்சி, அதிக எதுவும் கூடாதுங்கிறார். காட்டு அம்ல லவண தீக்ஷ்ண அத்யுஷ்ண ரூக்ஷவிதாகினாக. இது எல்லாமே உனக்கு வாத நோயில் கொண்டு போய் விடும், சாப்பிடாதே. இதெல்லாம் ராஜசாகாரம், ஊட்டுடு. சரி, எது தாமசாகாரம்? தளிக பண்ணி ஒரு ஜாமமாயிருக்குன்னா சாப்பிடக்கூடாதுன்றார். 4 நாளுக்கு வச்சுக்கிற பொட்டியை பற்றி அன்றைக்கி இல்லை என்று வச்சுக்க வேண்டியதான். யாத்தயாமம், தளிக பண்ணி ஒரு ஜாமம் ஆடி சாப்பிட்னா கார்த்தால தளிக சாயங்காலம் வச்சுக்கூடாது, சாயங்காலம் தளிக மறுநாள் கார்த்தால வச்சுக்கூடாது, அவ்வளவே. யாத்தயாமம் கதரசம், அதனுடைய இயற்கையான ரசம் படுத்துன்னா சாப்பிடக்கூடாது. பூதி, கந்தம் மாறி போச்சு, நாற்றம் அடித்ததுன்னா சாப்பிடக்கூடாது. பரியுஷிதம், ஊசி போனதை சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு வடையை 4 நாள் வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். சுவாமி, அது இந்த புளியோதரை மட்டும் முந்தா நாள் புளியோரை சாப்பிட்டா என்னமா இருக்குது தெரியுமோங்கிறானோ இல்லையோ, கூடவே கூடாதுங்கிறார். யாத்தயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் உச்சிஷ்டம். ஒரு சிலரை தவிர ஒருத்தன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடாது. உச்சிஷ்டம் அமேத்தியம், பெருமானுக்கு அமுஜிய பண்ணாதது, அவருக்கு நைவேத்தியம் பண்ணாததை தொடவே கூடாது. அச்சுட்டம் அமேத்தியம் போஜனம் தாமசப்பிரியம். இதெல்லாம் தாமச குணத்தோடு இருக்கிறவாளுக்குன்னு வச்சுக்கோ என்று ஒன்றொன்னா. தானத்தில் 3 வகை, சுகத்தில் 3 வகை, அதே போல் நமக்கு இருக்கிற ஸ்ரத்தையில் 3 வகை என்றெல்லாம் சொன்னது 17வது அத்தியாயம். அதுக்கு மேலே 18வது அத்தியாயம். ஈஸ்வரே கர்த்திருதா புத்தி சத்த உபாதேயதா அந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்த உச்சதே. சாஸ்திரத்தினுடைய சாரமே பக்தி. அந்த பக்தி கடைசி அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. அர்ஜுனன் கேட்கிறார், சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ரிஷிகேஷ பிருதக் கேஷி நிஷூதன. தியாகம் சந்நியாசம்னு 2 சொல்கிறாளே அர்ஜுனா, வெவ்வேறையா ஒன்றா? எனக்கு இன்னொரு சந்தேகம். எந்த கர்மத்தையும் பண்ணவே கூடாதுங்கிறாளே, பண்ணாலே ஆபத்து பாவம் வருங்கிறாளே, பண்ணணுமா வேண்டாமா? உண்டா இல்லையா? தியாகஸ்ய ரிஷிகேஷ பகவான் உவாச்ச. அவர் பதில் சொல்கிறார், காமியானாம் கர்மணான் நியாசம் சந்நியாசம் கவையோ விதுகு. ஒரு சிலர் இதை சந்நியாசங்கிறா, இன்னும் சில பேர் இதை தியாகங்கிறா, இன்னும் சில பேர் அதை சந்நியாசங்கிறா. இதெல்லாம் எனக்கு இச்சை இல்லை அர்ஜுனா. ஒரு நாளும் ஒரு கர்மத்தையும் விடக்கூடாது. சாஸ்திரம் விதித்திருக்கிற அனைத்து கர்மத்தையும் செய்ய வேண்டும். யஜ்ஞ தான தப கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவச்சத். யஜ்யமோ தானமோ தபஸோ கர்மமோ விட்டுடவே கூடாது. சந்தியாவந்தனத்திலேருந்து அமாவாசை தர்ப்பணத்திலேருந்து கிரகண தர்ப்பணத்திலேருந்து சாத்தத்திலேருந்து ஒன்றையும் விடாமல் செய்யணும். எதுக்கு? நான் தான் உயர்ந்த பக்தி யோகத்துக்கு வந்துட்டேனே, அதுக்கப்புறம் கர்மம் எதுக்குன்னார். பக்தி யோகம் ரொம்ப உயர்ந்தது அர்ஜுனா, ஆனால் கூடவே இருக்கிற உன் பழைய வாசனை அது கீழே பிடிச்சி இழுத்துட்டு இருக்க போகிறது இல்லையோ, அந்த கர்மங்கள் பாபங்களை தொலைக்கிறது என்ன? இந்த நித்திய அனுஷ்டானம் தான் அதை தொலைக்கும். இப்போ எதுக்கு சிறந்த பக்திமான்களுக்கு கூட அன்றாடம் பூஜை பண்ணணுங்கிறா, அன்னன்னைக்கு பாசுரம் சொல்லணுங்கிறா, அன்னன்னைக்கு வேண்டி அனுஷ்டானம் பண்ணணுங்கிறா. ஏன்னால் அதுதான் நமக்கு முன்னேற்ற பாதையில் இருக்கிற தடை கற்களை நீர்க்கும். நம்ம மேலே போகலாம், ஆனால் குறுக்க கல் இருக்கும் இல்லையோ, அந்த கல்லை ஒருத்தர் தூக்கின்னு போட்டமே இருக்கணுமே. அதுதான் நம்ம பண்ணுற நித்திய அனுஷ்டான். அதை விடாதே. யஜ்ஞோதானம் தபஸைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞமோ தானமோ தபஸோ மனிதர்களுக்கு பவித்திரத்தன்மை ஏற்படுத்தும். அர்ஜுனா, கீழே ஒன்று சொன்னேனே, 3 வித தியாகத்தோட செய். ஏன்னா நீ கர்த்தாவல்லன்னு சொன்னேனே, 5 பேர் யார் செய்கிறான்னு கேட்டுக்கோ. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் தெய்வாத்திர பஞ்சமம். 5 பேர் கூடினாத்தான் எந்த வேலையும் நடக்கும். ஆத்மா, பிராணவாயு, இந்திரியங்கள், சரீரம், பரமாத்மா. இந்த 5ல் ஒன்று குறைஞ்சாலும் ஒரு வேலையே நடக்காதே. ஆத்மா சரின்னு ஒத்துக்கணும், பரமாத்மா அனுகிரகிக்கணும், உடம்பு வேணும், பிராணவாயு ஓடின்னு இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கு சுவாமி. மூச்சு மட்டும் ஒரு விடுறதை நிறுத்திட்டாருனா அப்புறம் எப்படி நடக்கும்? பிராணவாயு இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கணும், பரமாத்மா அனுகிரகிக்கணும். இந்த 5 பேர் சேர்ந்தா தானே ஒரு காரியம் நடக்கும். அப்போ நீ எதுக்கு நான் செய்கிறேன் மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறாய்? மறுபடியும் இப்போ ஞானத்தில் 3 வகை,
கர்மத்தில் 3 வகை, ஸ்ரத்தையில் 3 வகை, சுகத்தில் 3 வகை. என்னெல்லாம் சத்வம் ரஜஸ் தமசு. 46 ஸ்லோகம் வந்தது. யத பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவ. அவனவன் தன் கர்மத்தாலே அந்த பகவானை அர்ச்சிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனவன் தன் கர்மத்தாலே அந்த பகவானை அர்ச்சிக்கணும். யத பிரவருத்திர் பூதானாம், யாரிடத்திலிருந்து ஜீவராசிகள்லாம் உண்டாச்சோ, ஏன சர்வமிதம் ததம், யாரால் இவை அனைத்தும் வியாபிக்கப்படுகிறதோ, ஸ்வகர்மணா, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மயோகத்தால் அவனை அர்ச்சனை பண்ணு. பண்ண பண்ண அது பக்தி யோகமாக மலருகிறது. நீ கர்மயோகத்தை பண்ணிட்டே இருந்தியானா, அதுவும் 3 தியாகங்களோட பண்ணிட்டு இருந்தியானா, அதுக்கு இருக்கிற தடங்கள் நீங்கி 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 அது பக்தி யோகமாயிடுறது. அப்போ நீ இப்போ சண்டை போட போறியே, அதையே 3 தியாகத்தோட செய். நான் தாழ்ந்த பலத்துக்கு சண்டை போடலை, நானே சண்டை இடலை, இந்த சண்டை என் கர்மா இல்லை. இந்த 3 எண்ணத்தோடு நீ செஞ்சிருந்தியானால் இந்த சண்டையிடுதல்ங்கிற கர்மமே மாறி மாறி மலர்ந்து மலர்ந்து பக்தி யோகம் ஆயிடும். அதைத்தான் ஸ்வகர்ம பரிணாமஸ்ய, இந்த கர்மந்தான் நமக்கு இப்படியா மாறுகிறதுன்னு புரிந்துகொள். ஆக அதனால் தான் பிரம்மத்தை ஆராதிக்க முடியும். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம். அகங்காரம் பலம் தர்ப்பம் ரோஷம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நிர்மமஹ சாந்த ஹிருதய மமகாரம் அற்றவனாய் சாந்தியோட என்ன தொழு. ஆக பிராமயன் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அத்வன திருஷ்டதி. பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் 61. அதில் சாதிக்கிறார், ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வரன் அனைத்து ஜீவராசிகளுடைய ஹிருத்தேசே அர்ஜுன திருஷ்டதி, ஹிருதய கமலத்துக்குள்ளே உட்காண்டிருக்காராம். ஈஸ்வரன் எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளே உட்காண்டு பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயையா. அவர் என்ன பண்ணிவிடுறார், ஒரு யந்திரம், ஒரு சக்கரம் வச்சுக்கோங்களேன், அந்த சக்கரத்துக்கு மேலே ஒரு பொருள் எடுத்து ஒரு சுற்றி ஊற்றி விட்டா உருன்னு சுற்றிகிட்டே இருக்கும் இல்லையோ, அதை போல இந்த சரீரம் பிரகிருதிங்கிற சக்கரத்திலே ஆத்மாங்கிற ஒரு பொருளை தூக்கி வச்சு இந்த ஈஸ்வரன் சுற்றி விட்டுருக்கான் அர்ஜுனா. அதை நன்னா புரிஞ்சுக்கோ. பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடேன மாயா, தன்னுடைய சங்கல்ப சக்தியால் சுற்றி விடுறார். சுற்றினா நம்ம சுற்றுறோம் சுற்றுறோம் சுற்றுறோம், எத்தனை பிறவி சுற்றுறோம். அப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, கண்ணனே சுத்தலை நிறுத்து என்று சொல்கிறதுக்கு நீ தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்கே, சுற்றுறது நன்னா இருக்கேன்னு சுற்றின்னு இருக்கே. இவ்வளோதான் நம்ம ஓடின்னு இருக்கோம். ரொம்ப நன்னா இருக்கே, அப்படி அவன் ரங்கராட்டினம் போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வருது பாருண்ணா, போயிட்டே இருப்பேன். ரங்கராட்டினம் மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். சுவாமி எதுக்கு இப்போ மேலே மேலே போயிட்டு வரேன், மேலே போனவன் நிற்கணும் என்று முடிவெடுப்பியா? போனவன் திரும்ப திரும்ப வந்துருந்தியானா வந்துட்டு இருக்க போகிறேன். நான் இனிமேல் இந்த ராட்டினம் சுற்றுறதெல்லாம் இல்லை, என்னால் என்ன செய்ய வேண்டும்னு அர்ஜுனன் கேட்டான். தமேவ சரணங்கச்சத் சர்வபாவேன பாரத தஸ்பதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம். அந்த கண்ணனையே அனைத்து வழிகளாலும் சரணம் பற்று. அப்படி பற்றுவாயானால் அந்த சிறந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கிறது. சுத்த மாட்டாய். இஷ்டோசி மே திருடமதி ததோ வக்ஷாமி மே ஹிதம். இதை சொல்லிட்டு 64 நிறுத்த போகிறார். சர்வகுக்கியத்தம், உனக்கு வேண்டியதெல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதெல்லாத்தையும் ஒரு தினம் விமரிசிய ஏதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததெல்லாம் யோசித்துப்பார். 2வது அத்தியாயத்தில் நித்யாத்மம், ஆத்மா நித்தியம் சரீரம் அனித்தியம், கர்மயோகம் மேலே ஞான யோகத்தை கொடுக்கும். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். 4வது அத்தியாயத்தில் கர்மத்தை விட ஞான பாகம் உயர்ந்தது. 5வது அத்தியாயத்தில் எப்படி யோகம். 6வது அத்தியாயத்தில் அமர்ந்து செய்ய வேண்டிய தியானம். 7வது அத்தியாயத்தில் தன்னுடைய யாதாத்மியம் பக்த பிரபாவம். 8வது அத்தியாயத்தில் கருப்பு மார்க்கம் வெளுப்பு மார்க்கம் போறவன் திரும்பி வரதில்லை. 9வது அத்தியாயத்தில் தான் அனைத்துக்கும் தலைவனாக இருக்கிறது பக்தி என்னங்கிறது. 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகம். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தர்சனம். 12வது அத்தியாயத்தில் அந்த பக்தி பண்ண முடியாதவனுக்கு வேறு மார்க்கங்கள் என்ன. 13வது அத்தியாயத்தில் இதோ சரீரம், அதைத்தான் நீ க்ஷேத்திரன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சின்றவன் ஆத்மா. 14வது அத்தியாயத்தில் சத்வம் ரஜஸ் தமசால தான் பாடே. 15வது அத்தியாயத்தில் தான் புருஷோத்தமன். 16வது அத்தியாயத்தில் தேவனாறு அசுரனாறு. 17வது அத்தியாயத்தில் சாஸ்திரம் சொன்னபடி செய், சத்வம் ரஜஸ் தமசு பிரித்து புரிஞ்சுக்கோ. 18வது அத்தியாயத்தில் எல்லாம் சரி, இது வரைக்கும் நான் சொன்னதை யோசித்துப்பார், உனக்கு எந்த மார்க்கம் பிடிக்கிறதோ எடுத்துக்கோன்னுட்டார். விமரிச ஏதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. அர்ஜுனன் ஒரு தரம் யோசிச்சு பார்த்தார். ஓஹோ கண்ணா, முதல்ல நீ எல்லாமே நீன்னு எனக்கு தெரியாது, இப்போ அனைத்தும் நீன்னு புரிஞ்சுனுட்டேன். இப்போ போய் நீ முடிவெடுக்காமல் என்னை முடிவெடுக்க சொல்கிறியே,
அது எனக்கு என்ன தெரியும், அது நமக்கு தெரியாது, நீ தான் முடிவெடுக்கணும், எனக்கு எது சிறந்ததுன்னு சொல்ல. இந்த வார்த்தையை உன் வாழை வரவழைக்கத்தானே அர்ஜுனா 700 ஸ்லோகமாக பேசினேன். இதை நான் முதல்ல சொல்லியிருந்தா நீ கேட்டுட்டு இருப்பியா? இப்போ இத்தனையும் சொன்னப்புறம் தானே உன் புத்திக்கு பட்டிருக்கு. சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. கீழ் சொன்ன அனைத்தையும் விடு அப்படின்னு அவர் ஒன்றும் நல்ல காரியத்தை பண்ணுறதை விட்டுடுன்னு சொல்லலை. அதுதான் உபாயங்கிற புத்தியை விட்டுடும். இதுகள்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போவதில்லை. அதெல்லாம் அப்படி நீ வரவும் முடியாது. என்னையே பற்றி என்னை அடை. சர்வதர்மான் பரித்தியஜ. இந்த தர்மங்களில் இருக்கிற உபாய புத்தியை விட்டுடும். மாமேகம் சரணம் பிரஜ. என் ஒருத்தனையே சரணமாக பத்து. அகம் ஞானத்தாலே சக்தியாலே பிராப்தியாலே பூரணனான நான். துவா ஞானம் இல்லை, சக்தி இல்லை, பிராப்தி இல்லை, பூர்த்தி இல்லை, இப்படிப்பட்ட உன்னை அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அனைத்து பாபங்களில் நின்றும் நான் விடுவிக்கிறேன். சோகப்படாதே மா சுச்சா. சோகப்படாதேன்னு அப்போ ஒரு தரம் சோகப்பட்டிருக்கார் அவர். 3 தரம் சோகம். முதல் அத்தியாயம் ஆரம்பிச்சே கோகம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 16வது அத்தியாயம் தேவாசுர விபாகம் கேட்ட உடனே சோகம் போக்கினார். 18வது அத்தியாயம் பொறுப்பு அவனதாச்சே நம்ம தள்ள கட்டுறாரே என்ன சோகம். அதற்கும் மாசுச்சா மாசுச்சா இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சாஸ்ரூஷவே வாச்சியன் நச்சமாம் யோபியசூயதி. நான் ஏதோ அர்ஜுனா நீ கேட்டேங்கிறதுக்காக கிடுகிடுன்னு சொல்லிட்டேன். இது அதபஸ்கனுக்கு சொல்லாதே, அபக்தனுக்கு சொல்லாதே, எங்கிட்ட பொறாமல் இருக்கிறவனுக்கு சொல்லாதே, எங்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, இன்னன்னாருக்கு சொல்லாதே சொல்லாதே. பராசர பட்டர் கேட்டார், இந்த பரீட்சையெல்லாம் கண்ணன் பண்ணதாவே தெரியலையே, அவர் சொல்லுன்னு சொன்னோடனே சொல்லிட்டாரே, இப்போ மட்டும் யாருக்கோ சொல்லாதே சொல்லாதேங்கிறாரே. ஆமாம், மூலையில் இருக்கிற ரத்தனத்தெல்லாம் கொண்டு வந்து நடுமுத்தத்தில் போட்டாச்சு. இப்போ ஓஹோ, ரகசியமாக இருந்தத்தை மொத்தத்தையும் இங்கே கொண்டு போட்டோமே. வேதாந்தத்தில் எங்கெங்கேயோ மலக்குகையில் மறைஞ்சிருந்தது, அதை அத்தனையும் கொண்டு வந்து நடுமுத்தத்தில் போட்டார். இப்போ பதைக்கிறாராம். ரகசியமாக இருந்தது கொண்டு போட்டோமே, ஜாகிரதையாக இருக்கணுமே. எங்கெங்கோ மறைஞ்சிருந்ததை இந்த 700 சுலபமாக கொண்டு கொடுத்துட்டாரோ இல்லையோ, அது கண்டு பதைப்பிப்போம். பின் இவர் ஏன் பரீட்சை பண்ணி சொல்லலைன்னால், திரௌபதியினுடைய விரித்த குடலை பார்க்க சகிக்காதவர் பேசிவிட்டார். அது பேசி முடிச்சுட்டோன்னு உடனே இப்போ பதைக்கிறானாம் பெருமாள். அந்த திரௌபதி ஒரு வேளை குடலை விழிச்சதவனுக்கு ஆகலை. அதோ தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி வா பாத்தின்னு பிரார்த்தித்தாளோ இல்லையோ, இதோ ரக்ஷமாம் சரணாகத்தாம்னுட்டு அவளுடைய நிலையை நினைத்து பார்த்தவன் தான் இவனை சண்டை போட வச்சாகணும். என்ன நடந்தாலும் இவனை சண்டை போட வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய சாஸ்திரத்தை உபதேசித்தான். நச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின்மே பிரியகிருத்தமாக. இந்த கீதை யார் ஒருத்தன் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறானோ அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடித்தவன். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா தத் பிரசாதாத் மயாச்சுத. இது இத்தனை கேட்டு முடிச்சுட்டு அர்ஜுனன் சொல்கிறான், நஷ்டோ மோகா, என்னுடைய மோகம் தொலைந்தது. ஸ்மிருதிர் லப்தா, என்னுடைய பழைய அறிவு என்னுடைய ஸ்மிருதியை திரும்ப பெற்றுட்டேன். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ. நீ என்ன சொல்கிறாயோ அதை கேட்கிறேன்.